காம்படிஷனுக்கு வெறும் 5 நாள் மட்டுமே இருக்கு. உடம்ப கட்டுக்கட்டா பிரிக்கிறதுல இன்னைக்கு டே 8. நேத்து போட்ட ஸ்குவாட் ஒர்க் அவுட் இன்ன வரையும் கால் கிளியுது. சாவு சாவும்ல. ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட சொல்லி ஒரு டூத் பேஸ்ட்டை மாத்தணும். ஒரே பேஸ்ட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் மறத்து போச்சு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நேத்து கொஞ்சம் ஹெவியான ஒர்க் அவுட்டா காலையில எந்திரிக்க ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் ஷெடியூல் மாறி போச்சு. என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஏன்னு எனக்கே தெரியல. கண்ணாடி எங்க இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நான் போய் போஸ்ட் பண்றேன். ட்ரெஸ் எல்லாம் பக்கவா மாட்டிட்டு ஜிம்முக்கு ரெடி ஆயிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் பத்தி கவலை கிடையாது, பிகாஸ் அம்மாவே ரெடி பண்ணி வச்சிடறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 5 எக் ஒயிட்ஸும் பீன்ஸும் சாப்பிட்டேன். ஒரே ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல, கட்டிங் ப்ராசஸ்ல இருக்கும்போது அப்படிதான் இருக்கும். என்னோட டயட்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், நான் சிக்கனே எடுக்கிறது கிடையாது. சம்மர் சீசன் பாடி செம்ம ஹீட் ஆகும். அந்த ப்ரோட்டீன் கோல் நான் எக்ல டாலி பண்றேன். வெயில் சும்மா மண்டையை பொழக்கிற அளவுக்கு அடிக்குது. ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்ல பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் தான் பிளான் பண்ணி பண்ணேன். பைசெப்ஸ்ல 3 வேரியேஷனும் ட்ரைசெப்ஸ்ல 3 வேரியேஷனும் பண்ணேன். 40 மினிட்ஸ்ல ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். காம்படிஷன் வருது இல்லையா, சோ காம்படிஷனுக்காக போசிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளவுதான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி மசில் பில்ட் பண்ணி வச்சிருந்தாலும் போசிங் கரெக்டா பண்ணலனா ஒர்க் அவுட்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து 5 எக் ஒயிட்ஸும் வே புரோட்டீனும் சாப்பிட்டு பர்சனல் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட்டு நான் தான் டின்னர் ரெடி பண்ணேன். மஷ்ரூமும் பன்னீரும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே நைட்டு நான் சமைக்க மாட்டேங்க. அப்படி சமைக்கும் போது கரண்ட் போயிடுச்சுங்க. எளவும் கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது பாதியில போகுது, பாடையில போறது போட்டு விடுங்கடா கரண்ட். இன்னைக்கு நாள் ரொம்ப அமோகமா தான் இருந்தது. டே 9ல பார்ப்போம்.